அனைவருக்கும் அன்பான வணக்கம். குறுகிய இடைவெளியில் விடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்று வந்து சிறப்பித்திருக்கிற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசியல் களத்தை நாகரிகமானதாகவும் தமிழ்நாடு மரபுகளுக்கு ஏற்ற ஒரு களமாகவும் நாம் மேம்படுத்த நினைக்கிறோம். ஆனால் அண்மை காலமாக தமிழ்நாடு அரசியல் களத்தை மிகவும் கீழிறக்கி அவதூறுகளாலும் பொய்களாலும் வன்மத்தாலும் அதை மாற்றத் துடிக்கிற சக்திகளாக பாஜக சங் பரிவார சக்திகள் விளங்குகிறார்கள். அதனுடைய குறியீடாக கமலாலயம் வாசலில் அன்றாடம் அண்ணாமலை அவருக்கு தோன்றுவதையெல்லாம் பேசுவார். அவருக்கு என்ன சொல்லப்படுகிறதோ அவற்றை பேசுவார். அது உண்மையா பொய்யா என்று ஆராயாமல் பேசுவார். அதே வேளையை ராஜ்பவனில் உட்கார்ந்து கொண்டு ஆளுநர் ரவியும் செய்து கொண்டிருந்தார். இப்போது ஆளுநர் ரவியும் கொஞ்சம் அடங்கி இருக்கிறார், அண்ணாமலையும் கொஞ்சம் அடக்கப்பட்டிருக்கிறார். இப்போது ஆளுநர் ரவியினுடைய வீச்சும் அண்ணாமலையின் வீச்சும் ஓய்ந்திருக்கிற நிலையில் அந்த அவதூறுகளை, இட்டுக்கட்டப்பட்ட பொய்களை, வாயில் வந்ததையெல்லாம் பேசுகிற அந்த பேச்சுகளை விஜய் கையில் எடுத்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் என்று ஒரு கட்சியை தொடங்கி நாங்கள் மாற்று அரசியலை கொண்டு வந்து நிறுவப் போகிறோம் என்று சொல்லி களத்திற்கு வந்து கொண்டிருப்பவர் விஜய் நேற்று நாகப்பட்டினத்திற்கு வருகை தந்து முழுக்க ஃபேக்சுவல் எரர் என்று சொல்லக்கூடிய பொய் தகவல்களை பரப்பிவிட்டு சென்றிருக்கிறார். நாகப்பட்டினத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற திட்டங்கள் குறித்து எந்த விதமான ஆய்வையும் செய்யாமல், அங்கே மக்களுடைய நீண்டகால கோரிக்கைகள் கடந்த 4.5 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றிய எந்த விதமான அடிப்படை புரிதலும் இல்லாமல் வன்மத்தோடும் பொய்யை சொல்ல வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். அவர் வரும்போது அவருடைய பிரச்சார பயணத்தில் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும் என்று அவருடைய கட்சியின் மாவட்ட செயலாளர் தான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார், கடிதம் கொடுத்திருக்கிறார். ஆனால் அங்கே அவர் அதை அரசாங்கம் ஏதோ திட்டமிட்டு செய்கிறது என்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார். இப்படி முன்னுக்கு பின் முரணாக பொய்யை சொல்லி தன் மீது கவனத்தை ஈர்க்கிற இந்த வழக்கம் என்பது நாம் பாஜகவில் தான் பார்த்தோம். அந்த வழக்கத்தை அதை இப்போது இவரும் செய்கிறார். எனவே இவர் யார் சொல்லி செய்கிறார், எதற்காக செய்கிறார் என்கிற கேள்வி வருகிறது. பாஜகவின் தன்மையை இவர் ஏன் பிரதிபலிக்கிறார் என்கிற சந்தேகம் வருகிறது அவர் மீது. அவர் அரசியலை நேர்மையாக செய்யலாம். புதிய அரசியல் சக்தி என்று தன்னை காட்டிக்கொள்பவர் புதிய அரசியலை செய்ய வேண்டும். ஏற்கனவே இந்த மண்ணிலிருந்து துடைத்தெறியப்பட வேண்டிய அரசியலாக நாம் எந்த அரசியலை பார்க்கிறோமோ, அவதூறு அரசியல், வன்ம அரசியல், அதை இவர் ஏன் கையில் எடுக்கிறார் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அவர் நாகப்பட்டினம் குறித்து வைத்த அத்தனை கேள்விகளுக்கும் நம்மிடம் பதில் இருக்கிறது. ஏற்கனவே அரசு அதை தெளிவுபடுத்தி இருக்கிறது. கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் நாகப்பட்டினத்தினுடைய பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அவர் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படவில்லை, கடல் அரிப்பு தடுப்புச்சுவர் அமைக்கப்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். என்னுடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மீனவ கிராமங்களில், குறிப்பாக சாமந்தான்பேட்டை என்கிற கிராமத்தில் மீன்பிடி துறைமுகம் தூண்டில் விளைவு அமைக்க வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கை. அந்த நீண்டகால கோரிக்கையை இந்த ஆட்சி காலத்தில் தான் நிறைவேற்றி ஐஐடியிலிருந்து ஆய்வுக்குழுவெல்லாம் வந்து அதை ஆய்வு செய்து பார்த்து இங்கே அமைக்கலாம் என்று அவர்கள் பரிந்துரைத்து அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து கிட்டத்தட்ட 32 கோடியில் அந்த திட்டம் நிறைவேறக்கூடிய அளவுக்கு அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது. அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோல நம்பியார் நகர் என்கிற பகுதியில் கடல் அரிப்பு ஏற்படுகிறது என்று அந்த மக்கள் மிகவும் வருந்தினார்கள், கோரிக்கை வைத்தார்கள். கடந்த ஆட்சி காலத்திலெல்லாம் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இந்த ஆட்சி வந்த பிறகு சட்டமன்றத்தில் நாங்கள் எல்லாம் பேசி அந்த ஊருக்கு 10 கோடி ரூபாய் செலவில் கடல் அரிப்பு தடுப்புச்சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதுபோல நாகூர் பட்டினச்சேரி, என்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட ஊர்களை மட்டுமே நான் சொன்னால் கூட என்னால் மிகப்பெரிய பட்டியலை போட முடியும். நாகூர் பட்டினச்சேரியில் கடல் அரிப்பு தடுப்புச்சுவர் செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல நம்பியார் நகர் கிராமத்தில் புயல் பாதுகாப்பு மையம் 6 கோடி ரூபாய்
செலவில் அந்த மையம் எழுப்பப்பட்டிருக்கிறது. மீனவ மக்களை பாதுகாக்கக்கூடிய, புயல் வந்தால் அந்த பாதிப்பிலிருந்து மக்களை காக்கக்கூடிய புயல் பாதுகாப்பு மையம் கட்டப்பட்டிருக்கிறது. இப்படி மீனவ மக்கள் சார்ந்தே என்னுடைய தொகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழ்வேலூர் தொகுதிக்கு உட்பட்ட அக்கரைப்பேட்டை மிகப்பெரிய மீனவ மக்கள் வாழக்கூடிய பகுதி. அங்கே 100 கோடிக்கு மேல் செலவில் ஒரு மிகப்பெரிய மீன் இறங்குதளம், மீன் பதப்படுத்தும் நிலையம் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. வேளாங்கண்ணியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல சுற்றுலா மேம்பாடு, சுற்றுலா மேம்பாட்டில் என்னுடைய தொகுதியில் நாகூர் சில்லடி கடற்கரையில் கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் செலவில் ஒரு நெய்தல் பூங்கா, 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னொரு பூங்கா, அது இசைமுரசு நாகூர் அணிபாவுடைய 100ஆண்டை முன்னிட்டு அந்த பூங்காவுக்குத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவருடைய பெயரை சூட்டியிருக்கிறார். அது விரைவில் திறக்கப்பட இருக்கிறது. பல்வேறு கட்ட பணிகள் சுற்றுலாவுக்கான மேம்பாட்டுக்காக, மீனவர் நலனுக்காக, அதுபோல உள்கட்டமைப்பு மேம்பாடு. நாங்கள் இந்த ஆட்சி அமைவதற்கு முன்னால் தேர்தலை சந்திக்கும் போது நாகப்பட்டினத்தில் அக்கரைப்பேட்டை மேம்பாலம், நாகப்பட்டினத்தை அக்கரைப்பேட்டை இணைக்கக்கூடிய மேம்பாலம் அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருந்தது. அந்த ரயில்வே ட்ராக்குக்கு மேலே மட்டும் கெட்டி வச்சுருந்தாங்க. அதை இந்த பக்கமும் இணைக்கல, அந்த பக்கமும் இணைக்கல. ஏன்னா அதுக்கு நிலம் கையகப்படுத்தணும், மிகப்பெரிய பொருட்செலவாகும்னு சொல்லி கைவிடப்பட்ட ஒரு திட்டம். இந்த ஆட்சி வந்த பிறகு நாங்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று 104 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பாலம் கட்டப்பட்டு இப்போது 75 விழுக்காடு பணிகள் முடிந்திருக்கிறது. இப்படி அவர் எதையுமே அது அங்கே என்ன நடந்திருக்குன்னு கூட தெரிஞ்சிக்காம, அங்கே எவ்வளோ பெரிய வேலைகள் செய்யப்பட்டிருக்கு என்பதை பற்றி எந்த விதமான புரிதலும் இல்லாமல் பேசியிருக்கிறார். காவிரியை இணைச்சிங்களா, குடிநீரை கொண்டு வந்தீங்களான்னு பேசியிருக்கிறார். நாகப்பட்டினம் வரலாற்றிலேயே 1700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்டம், மிகப்பெரிய திட்டம், அந்த திட்டம் அங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த பணிகள் ஏறத்தாழ முடியும் தருவாயில் இருக்கு. அதனால எல்லா இடமும் குடிநீர், வீட்டுக்கு வீடு குடிநீர் இணைப்புக்கான வேலைகள் நடந்திருக்குது. அதனால் சாலைகளில் தோண்டப்பட்ட குடிநீர் இணைப்புக்காக தோண்டப்பட்டதுனால சாலை எல்லாம் சிக்கலாக போச்சு. திரும்ப அந்த சாலையை போடுறதுக்கு ஒவ்வொன்றுக்கு நிதி ஒதுக்கீடு பெற்று அப்படி ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதன் மூலம் இன்னொரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டு அப்படி ஒவ்வொன்றாக அந்த ஊருக்கு பார்த்து பார்த்து செய்யப்பட்டிருக்கிறது. அவர் என்ன குற்றச்சாட்டை வைத்தாலும் அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் இருக்கிறது. அப்போ அவர் வைத்த எந்த குற்றச்சாட்டுமே உண்மையிலே அந்த மண்ணுக்கு என்ன தேவை இருக்கிறதோ, என்ன கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறதோ அதை சொல்லியிருந்தால் அது ஒரு மக்கள் நலனிலிருந்து பேசலாம்னு சொல்லலாம். மக்களுக்கு இந்த தேவை இருக்கு, அரசாங்கம் இதுவரைக்கும் நிறைவேற்றாமல் இருக்கு, அதை அவர் அட்ரஸ் பண்றாரு, ஒரு புதிய கட்சியாக இதை கையில் எடுத்து பேசுறாரு என்றால் அது மக்கள் நலன் சார்ந்தது. ஆனால் ஏற்கனவே மக்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மக்கள் பிரதிநிதிகள் நாங்கள் போய் அரசிடம் முறையிட்டு சட்டமன்றத்தில் வாதாடி அரசு அதை கனிவோடு பரிசீலித்து ஏற்றுக்கொண்டு நிதி ஒதுக்கீடு செய்து நிறைவேற்றப்பட்டிருக்கிற திட்டங்களை, நிறைவேற்றப்பட்டு வருகிற திட்டங்களை எல்லாம் செய்யவே இல்லை என்று சொல்வதனுடைய பின்னணி என்ன? இவர் இந்த அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த நினைக்கிறார் ஒன்று. இப்படியெல்லாம் பொய்யை பேசுவதன் மூலம் அவர் சாதிக்க நினைப்பது என்ன? உண்மையை பேசுங்க. உண்மையிலே அந்த மண்ணுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்க. நாகூர் ஹாஸ்பிட்டலை பற்றி பேசியிருக்கிறார். நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனை என்பது 40 ஆண்டுகளாக பழுதடைந்த நிலையில் இருந்த ஒரு மருத்துவமனையை இந்த அரசு வந்த பிறகு முழுக்க அந்த பழைய கட்டிடங்களெல்லாம் இடிச்சிட்டு 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டும் பணி நடந்து வருது. ஆனாலும் அந்த மருத்துவமனை புதுசாக கட்டிடம் கட்டுறதுனால அதை மூடிடக்கூடாதுன்னு சொல்லி தற்காலிகமாக வேறு ஒரு கட்டிடத்தில் அந்த மருத்துவமனை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கே 4 பேர் பணியாளர்கள், மருத்துவர் உள்ளிட்ட பணியாளர்கள்னா அந்த 4 பேர் ஸ்டாஃபும் இருக்காங்க, வேக்கண்டே இல்லைங்க. அப்போ இதெல்லாம் அவர் தெரியாமலேயே அங்கே பேசிகிட்டு இருக்காரு. ஒட்டுமொத்த நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கும் மருத்துவர்கள் பற்றாக்குறை என்பது அது நீண்ட கால பிரச்சனை. அது ஏன்னா அங்கே பணியாற்றுவதற்கு மருத்துவர்கள் பெரிதாக ஆர்வப்படுவதில்லை. அது இந்த ராமநாதபுரத்துக்கு போட்டுட்டா எங்களை தண்டிக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு காலத்தில் ஒரு புரிதல் இருந்தது போல நாகப்பட்டினத்தை பார்க்கிற மனோநிலை இருக்கிறது பணியாளர்கள்ட்ட. அப்படி ஒரு நிலை இருந்த பிறகும் கூட இந்த அரசு வந்த பிறகு முடிந்த வரைக்கும் ரோஸ்டர் சிஸ்டத்தின் மூலம் அங்கே பணியாளர்களை, மருத்துவ பணியாளர்களை, மருத்துவர்களை கொண்டு நிரப்பக்கூடிய பணியை ஒவ்வொரு கட்டத்திலும் செய்து வரக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். நாங்கள் பல முறை கோரிக்கை வச்சிருக்கிறோம், அது ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இடத்தில் சுற்றுலா தொடர்பாக அவர் வைத்த குற்றச்சாட்டு, மருத்துவத்துறை தொடர்பாக அவர் வைத்த குற்றச்சாட்டு, உள்கட்டமைப்பு தொடர்பாக அவர் வைத்த குற்றச்சாட்டு, கோட்டை வாசலில் பாலம் கெட்டாமல் இருக்காங்க, பழுதடைந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. கோட்டை வாசல் பாலத்தை பற்றி ஒரு ஆய்வை செய்து பொதுப்பணித்துறையின் மூலம், நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் ஆய்வு செய்து அந்த பாலம் ஸ்டெபிலிட்டியாக இருக்குது, அது இன்னும் பல ஆண்டுகள் தாக்கு பிடிக்கும், தாங்கும் என்று ரிப்போர்ட் வந்திருக்கு.
அப்போ பல ஆண்டுகள் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு வலிமை பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு பாலத்தை போய் யாராவது இடிப்பாங்களா? அரசுகிட்ட என்ன இப்போ கஜானாவில் நிரம்பியா இருக்கு பணம். அப்போது தேவை ஏற்படும் போது தான் அதை செய்ய முடியும். அப்போ அதையும் ஆய்வு செய்து விட்டு ரிப்போர்ட் சாதகமாக வந்ததுனால அதை இப்போ தேவையில்லை, அது இடிக்க வேண்டியதில்லை, அது நல்லா இருக்குது, இன்னும் பல ஆண்டுகள் அது தாங்கும் என்பதனால் அந்த பாலம் கட்டலை. எங்கே பாலம் தேவையோ அங்கே கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படி எல்லா திட்டமும் நான் பட்டியல் போட்டு சொல்ல முடியும், பெரிய லிஸ்ட்டு. அது அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு தேவையில்லை. தொகுதி மக்களுக்கு தெரியும், அவங்க பார்க்குறாங்க இந்த அரசு அமைந்த பிறகு அங்கே எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒவ்வொன்றா டெவலப் ஆகிருக்கு, இந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்க்காத காட்சி இப்போ எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத அந்த மண்ணின் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவருக்கு உண்மையை சொல்லி அரசியல் செய்வதற்கு ஏதும் இல்லாததனால் அவதூறு அரசியலை, பொய் அரசியலை கையில் எடுத்திருக்கிறார். அது நீடிக்காது, நிலைக்காது. அவர் ஒரு நாகரிக அரசியல் செய்யட்டும், உண்மையிலே மக்களுக்கு என்ன தேவையோ அதை பேசட்டும். அதை விடுத்து விட்டு அண்ணாமலையினுடைய இடத்தை நிரப்புவதற்கு அவர் தேவையில்லை, ஆர்.என். ரவியினுடைய இடத்தை நிரப்புவதற்கு அவர் தேவையில்லை. தமிழ்நாட்டில் இப்படி நிறைய பேர் நம்ம பார்த்துட்டோம். அந்த இடத்தை பிடிப்பதற்கு விஜய் ஏன் துடியாக துடிக்கிறார் என்பதுதான் நம்முடைய கேள்வி. பல்கலைக்கழகத்தில் எந்த துறையுமே இல்லைன்னு சொன்னார், அதுக்கு நீங்க அது திருவாரூரில் போய் பேசியிருக்காரு. அது திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம். ஒன்றிய அரசு நம்ம ஒவ்வொன்றையும் பெறுவதற்கு, அதுவும் கல்வி ரீதியாக பெறுவதற்கு எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மாநில அரசு எவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்குது. மாநில கட்சிகளை களத்தில் இறங்கி எப்படிப்பட்ட போராட்டங்களை நம்ம நடத்திட்டு இருக்கோம்னு தெரியும். அப்போ அவர் யாரை குற்றச்சாட்டணும்? ஒன்றிய அரசு தொடர்பாக இப்போ ரயில்வே ஸ்டேஷன் தொடர்பாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார், ஒன்றிய பல்கலைக்கழகம் தொடர்பாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அதுவும் ஒழுங்காக தெரிஞ்சுக்கிட்டு வச்சிருக்கலாம். அப்போது ஒன்றிய அரசை நோக்கி அவர் நம்மளோட சேர்ந்துல பேசணும். எங்கே பேசுகிறாரு? பாஜக தொடர்பான விஷயங்களில் அவர் எங்கே வெளிப்படுறாரு? அப்போ அவருக்கு திமுகவை குறிவைப்பதற்கான அஜெண்டா யாராவது கொடுத்துருக்காங்களா? அதுதான் ஒரு வேலையா? ஒரு கட்சியை குறிவைப்பது என்பது ஒரு புதிய சக்தியின் வேலையா? எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டு அரசியல் நான் பார்த்தது இல்லையா? ஒரு புதிய வரவு என்றால் என்ன செய்வாங்க? இருக்கிற எல்லாரும் தப்பும்பாங்க. இந்த கட்சி தப்பு, இந்த கட்சி தப்பு, இவங்க செய்யலை, அவங்க செய்யலை, நான் செய்வேன் அப்படின்னு தான் ஒரு புதிய சக்தி களத்துக்கு வரும். ஆனால் இங்கே எந்த கட்சியை பற்றியும் பேசுறது கிடையாது, பேச வேண்டியதை பேசுறது கிடையாது. தமிழ்நாடு இன்றைக்கு சந்தித்து வரக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடியே ஒன்றிய பாஜகவால் வந்திருக்கிற நெருக்கடி தான். நம்முடைய மாநில உரிமை தொடர்பான விஷயங்களில் பாஜகவோட நிலைப்பாடு, ஒன்றிய அரசுடைய நிலைப்பாடு, கல்வி தொடர்பான விஷயத்தில் ஒன்றிய அரசுடைய நிலைப்பாடு, நம்முடைய நிதி ஆதாரங்கள் விஷயத்தில் ஒன்றிய அரசுடைய நிலைப்பாடு, நம்முடைய நதிநீர் பிரச்சனைகளில் ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாடு, ஒவ்வொன்றையும் பாருங்கள். எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு முட்டுக்கட்டை போடுவதாகவும் நமக்கு முரண்பாடான கருத்தை கொண்டு நம் மீது திணிப்பதாகவும் இருப்பது யாரு? எந்த கட்சி, எந்த அரசு? அப்போ அந்த அரசை நோக்கி நீங்கள் என்ன உங்களுடைய வெளிப்பாடு இருக்குது? அப்போ வெளிப்பாடே இல்லை, மேம்போக்காக இருக்குது. இன்றைக்கி ஒன்றிய அளவில் ராகுல் காந்தி ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை கையில் எடுத்து போராடிக்கிட்டு இருக்கிறார், வாக்கு திருட்டு. அதை இந்த புதிய சக்தி விஜய் எந்த அளவுக்கு அட்ரஸ் பண்ணுறாரு? அப்போ அந்த பக்கம் திரும்புறதே கிடையாது. சும்மா ஒரு தீர்மானத்தை போடுறது, அந்த தீர்மானத்தை கூட மாநாட்டில் வாசிக்கிறது கிடையாது. மறைமுகமாக இவங்களே பூட்டி வச்சுக்கிட்டு ப்ரெஸ்ஸுக்கு ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு போயிடுவாங்க. மாநாட்டில் வச்சா மக்களுக்கு தெரிஞ்சிடும்ல. அப்போ மக்களுக்கு தெரிஞ்சிடவும் கூடாது, அந்த பிரச்சனை பேசுபொருளாகவும் ஆகிடக்கூடாது. ஆனால் தீர்மானம் நாங்கள் நிறைவேற்றியிருக்கோம்னு சொல்கிறதுக்கு, ஒரு சான்றுக்கு காட்டுறதுக்கு ஒரு பேப்பர் வேணும். இப்படிப்பட்ட ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த அரசியலை இங்கே உட்காந்துக்கிட்டு ஒப்பீனியன் மேக்கர்ஸ் உட்காந்துட்டு ஆஹா ஓஹோ அவர் பேச்சை பார்த்தீங்களா, ஃபயர் விட்டார் பார்த்தீங்களா, அப்படி பார்த்தீங்களா, இப்படி பார்த்தீங்களான்னா என்ன ஃபயர் விட்டார்? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லட்டும். நாகப்பட்டினம் தொடர்பாக நேற்று அவர் பேசிட்டு போனதில் ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்லட்டும். அப்போ அது எப்படி ஃபயர் விட்டதாகும்? இங்கே என்னங்க எல்லாருமே இதாக உட்காந்துட்டு இருக்கோமா? யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசிட்டு போகலாம், பதில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லையா? அப்போது அப்படியெல்லாம் இல்லை. தமிழ்நாட்டு அரசியல் களம் அப்படி இல்லை. தமிழ்நாட்டு அரசியல் களத்தை மக்கள் கூர்மையாக பார்க்கிறார்கள். அவருக்கு கூடுகிற கூட்டம் என்பது அவருடைய சினிமா கவர்ச்சிக்கு கூடுகிற கூட்டம். தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியையே தொடங்காமல் இதே விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்துக்கு வந்திருந்தார்னு வைங்க, நேற்று வந்தது அப்படியே ஒரு கட்சியெல்லாம் விட்டுருங்க, தாவேக்கா கிடையாது, விஜய் நாகப்பட்டினத்துக்கு வர்றாருன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு ஒரு நாள் பயணம் அந்த ஊரில் அவர் நிகழ்த்தினா இந்த கூட்டம் வருமா வராதா? இதே கூட்டம் வரும், இதோட கூடுதலாக கூட வரும். எல்லாரும் கூட பார்த்துருப்பாங்க. ஏன்னா அப்போ வெறும் விஜயா, ஒரு நடிகர் விஜயா, எல்லா கட்சிக்காரங்களும் பார்த்துருப்பாங்க. அப்போது அவருக்கு இருக்கிற அந்த சினிமா கவர்ச்சி என்பது அது ஒரு நிலையானது. அதை வைத்துக்கொண்டு அவர் அப்படி ஃபயர் விட்டுட்டார், இப்படி ஃபயர் விட்டுட்டார்னு சொல்லி இப்படி பல பேர் பேசுவதும், இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டுவதும், அவர் கேள்விகளாக அடுக்கி விட்டார், சவால் விட்டு விட்டார், தைரியம் இருக்கான்னு கேட்டுட்டார். முதல்ல நீங்கள் ப்ரெஸ்ஸை சந்திக்க அந்த தைரியம் இருக்கா உங்களுக்கு? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். பத்திரிகையாளர்களை சந்திக்காத
தலைவர்களே கிடையாது உலகத்தில். ஊடகவியலாளர்கள் வைக்கக்கூடிய கேள்விகளை எதிர்கொள்வதுதான் துணிச்சல். அரசியல் அந்த துணிச்சல் வேணும். முதல் அடிப்படை தகுதி அதுதான். எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க, பதில் சொல்றேன் என்பதுதான் ஒரு தலைவருக்கான இலக்கணம். அது எங்க போச்சு உங்கள்கிட்ட? நேற்று பிரஸ் அப்பவும் உங்களை நோக்கி வர்றாங்க. நீங்க அவங்கள பார்க்காத போதும், அவங்கள நீங்க பார்க்க விரும்பாத போதும் அவங்க கடமையை செய்கிறாங்க, மைக்கை நீட்டுறாங்க, உடனே கண்ணாடியை தூக்குறீங்க. என்னன்னு கூட கேட்கறதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இல்லை. நீங்கள் துணிச்சலை பற்றி மற்ற தலைவர்களுக்கு சவால் விடுறீங்க. முதல்ல இந்த அடிப்படை துணிச்சலை நீங்கள் பெறுங்கள். இது துணிச்சல்னு கூட சொல்ல முடியாது, இது ஒரு சாதாரண அடிப்படையான ஒரு தகுதி. இந்த தகுதி கூட நீங்கள் இன்னும் அடையவில்லை. அப்போ நீங்கள் ஒரு பிம்பம். உங்களுடைய புகழ் என்பது சினிமாவின் மூலம் கிடைத்திருக்கிற புகழ். உங்களுக்கு எல்லாரும் ரசிகர்களாக இருக்காங்க. நாங்கள் கூட உங்கள் படத்தை விரும்பி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அடுத்த படம் வந்தாலும் பார்ப்போம், கடைசி படத்தையும் பார்த்தோம். அப்போ எங்களெல்லாம் உங்கள் கணக்கில் வச்சுப்பீங்களா? அப்போ உங்கள் கணக்கு என்பது என்ன? ஒரு தேர்தலையாவது நீங்கள் சந்திச்சிருக்கணும். நீங்கள் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் உங்களுடைய துணிச்சலை நிரூபிப்பதற்கு பல இடைத்தேர்தல்கள் வந்தது, போட்டியிடலை. நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு, உங்களுடைய கொள்கை எதிரியை களத்தில் சந்திச்சிருக்க முடியும், போட்டியிடலை. நீங்கள் 26 தேர்தலுக்கு கூட இப்போ கடைசியாக ஒரு படத்துக்கு 6 மாதம் கால் ஷீட் கொடுத்த மாதிரி இப்போ ஒரு 6 மாதம் கால் ஷீட் கொடுத்துருக்கீங்க. இந்த படம் ஓடுனா கன்னியூ பண்ணுவீங்க, இந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா விட்டுட்டு போயிடுவீங்க. அது ஏற்கனவே ஒரு கேரள ஒரு திரைக்கலைஞர், ஒரு நடிகை அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் சொன்னார் அப்படின்னு. அது உண்மையாக போயான்னு தெரியல, ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் மறுக்கலை. அப்போ இப்படித்தான் இந்த அரசியல் முன்னிறுத்தப்படுகிறது. இதை அவ்வளோ பெரிய ஒரு சுயம்புவாக களத்திலிருந்து வர்ற ஒரு லீடரோடு ஒப்பிட்டு, எக்ஸ்டம்போராக பேசக்கூடிய லீடர்ஸோடு ஒப்பிட்டு, எந்த கேள்வியை வைத்தாலும் பதில் சொல்லக்கூடிய லீடர்ஸோடு ஒப்பிட்டு, ஃபயர் விட்டுட்டாரா அப்படி விட்டுட்டாருன்னு 10 பேர் ஏன் பேசுறீங்க? அப்போ இது ஒரு வேலை திட்டம் போல இருக்கு, புனைவா இருக்கு, ஒரு செயற்கையா இருக்கு. ஒரு கட்சியை தொடங்குவதும் அவரை ரொம்ப தள்ளி கொண்டு விடுறது களத்தில். அவர் வரவே மாட்டார், வீக்கெண்டில் வருவார், எப்போது ஒரு நாள் வருவார், ஏதாவது ஒன்று பேசுவார். அதுவும் ரொம்ப ஸ்கிரிப்டடாக பேசுவார், எதுவும் திடீர்லாம் பேச சொன்னால் பேச மாட்டார். அப்போ இப்படி ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு தலைமை, ஒரு வடிவமைக்கப்படுகிற ஒரு கட்சி, ஒரு டிசைனாக இருக்கு எல்லாம். இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு உகந்ததல்ல. நீங்கள் மக்கள் பிரச்சனையை பேசுங்க. நீங்கள் மக்கள் பிரச்சனையை உங்கள் கவனத்துக்கு அதன் மீது அக்கறை கொண்டு நீங்கள் பேசியிருந்தா நாகப்பட்டினத்தில் இப்படி பொய்யையும் புரட்டையும் பேசியிருக்க மாட்டீங்க. உண்மையிலே நாகப்பட்டினம் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பேசியிருப்பீங்க. அந்த மக்கள்கிட்ட இன்னும் கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் கோரிக்கை என்ன இருக்குது அதை எடுத்து அட்ரஸ் பண்ணியிருப்பீங்க. அது அந்த மக்களுக்கு இப்போ வலு சேர்க்கும். ஓ, விஜய் சொல்கிறாரு, இந்த கோரிக்கையெல்லாம் மிச்சம் இருக்குது, இதை பேசுகிறதுக்கு விஜய் வர்றாரு. இப்போ நாங்களும் பேச தானே செய்கிறோம். எல்லா கோரிக்கையும் நிறைவேறிடுச்சா? அப்போ சட்டமன்றத்தில் அடுத்த கூட்டம் நடந்தால் நாங்கள் என்ன எல்லா கோரிக்கையும் நிறைவேறிச்சிச்சு, எனக்கு டைம் தேவையில்லை, வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார போகிறோம்? சட்டமன்ற கூட்டத்தில் எப்போ கூடும், அடுத்தது எந்த பிரச்சனையை பேசலான்னு தானே காத்திருக்கோம். அப்போ அது மாதிரி இன்னும் நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் இருக்குது, மக்களுக்கு தேவைகள் இருக்குது. அதை பேசுவதற்கு ஒரு கட்சி பேசலாம், பல கட்சிகள் பேசணும், பல தலைவர்கள் பேசணும். மக்களின் குரலாக பல தலைவர்கள் பல கட்சிகள் பேசும்போது தான் அந்த குரலுக்கு ஒரு பெரிய வலிமை சேரும், அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும். அப்படி ஒரு சக்தியாக விஜய் வந்தால் அது மக்களுக்கான அரசியல். ஆனால் அதெல்லாம் பேச மாட்டேன், பொய் தான் பேசுவேன் அப்படின்னா, பொய் பேசியவர் என்ன நிலைமைக்கு ஆனார்னு பார்க்குறோம். 2 ஐபிஎஸ்கள் தமிழ்நாட்டில் பொய்யையும் புரட்டையும் அன்றாடம் பேசி பேசி தமிழ்நாட்டில் இன்றைக்கி அவங்களுடைய நிலைமை என்னன்னு பார்க்குறோம், கண்ணால் பார்க்குறோம். அதுபோல் மக்களால் நிராகரிக்கப்படக்கூடிய நிலைமை தான் விஜய்க்கும் வரும். இப்படியே போனால் இல்லை, நீங்கள் அண்ணாமலையும் கவர்னர் ரவி அவர்களையும் ஒப்பிட்டு விஜய் சொல்கிறீங்க. அவங்க 2 பேரும் அமைதியாக இருக்காங்க, இவர் பேசுகிறாரு, இவருக்கு ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கிறதான்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புறீங்க. இல்லை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்களோட வாய்ஸாக பேசுகிறாரா இல்லை பின்னாடி இருந்து பேச வைக்கப்படுறாரா என்னன்னு? அதாவது அண்ணாமலை என்ன செய்து கொண்டிருந்தாரோ அதை இப்போ அவர் செய்யலை. அவர் இப்போ அன்றாட பிரச்சனை சந்திக்கிறாரா? இல்லை. நீங்களே போய் கேள்வி கேட்டாலும், அண்ணா நான் ஒரு தொண்டன்னா இப்போ நான் பேசுகிறதுக்கு தயாராக இல்லைன்னான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதே மாதிரி ஆர்.என். ரவி இப்போ பேச்சு மூச்சை காணும், பழைய சேட்டையெல்லாம் இப்போ சேரதில்லை. அவரும் அந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு, உச்ச நீதிமன்றம் ஓங்கி தலையில் குட்டிய பிறகு அவரும் அந்த பழைய வீரியத்தோடு இல்லை. அப்போ 2 பேரும் கிட்டத்தட்ட ஓய்வு பெற்ற நிலையில் ஆகிவிட்டார்கள். அப்போ அவங்க டிஸ்சார்ஜ் ஆனோடனே இவர் அட்மிட் ஆகியிருக்கார். இவர் அட்மிட் ஆகி ஒரு பாசிட்டிவான அரசியலை முன்னெடுத்தால் நாம் வரவேற்க தயாராக இருக்கிறோம். இவர் கட்சி தொடங்கியவுடன் வரவேற்ற முதல் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இவர் மாநாடு அறிவித்தவுடன் வாழ்த்து சொன்ன முதல் தலைவர் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர். அப்போ எங்களுக்கு காழ்ப்பு கிடையாது, வன்மம் கிடையாது, அது எங்களுக்கு தேவையும் இல்லை. அவரோட கூட்டணி சேரலாங்கிற எதிர்பார்ப்பு நாங்கள் இல்லை. அவர் கூட்டணிக்கு அழைச்சார், போனோமா? அந்த மாதிரி கணக்கு எங்களுக்கு கிடையாது.
அப்போ நாங்கள் உள்ளன்போடு பார்க்குறோம். வரட்டும், யார் வேணாலும் வரட்டும், வந்து கட்சி தொடங்கட்டும், அவங்க கருத்தை சொல்லட்டும், அவங்க கொள்கையை பேசட்டும். மக்கள்கிட்ட அவங்களுக்கு ஏற்பு இருந்தால் அவங்க நிற்க போகிறாங்க. மக்கள் ஏற்கலைன்னா ஒரு தேர்தலோட காணாமல் போயிடுவாங்க. இதுதான் நம்ம பார்த்துட்டு வர அரசியல். அப்போ அதில் ஏன் நம்ம போய் அவர் மேலே வன்மத்தை கக்கிக்கிட்டு, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் அவர் இப்போது இருக்கிற கட்சிகளின் மீது வன்மத்தை கக்குகிறார். இந்த வன்மத்தை கக்குகிற அரசியல் என்பது யாருடைய அரசியல்? அதுதான் நான் கேட்குறேன். வன்மத்தை கக்குகிற அரசியல், பொய்யை புரட்டை சொல்லுகிற அரசியல், ஃபேக்சுவல் எரரோடு பேசுகிற அரசியல் யாருடைய அரசியல்? அதனால தான் நான் ரவியையும் அண்ணாமலையும் ஒப்பிட்டு சொல்கிறேன். இது ஒரு அவருக்கு கூடுகிற கூட்டம் இல்லை, அவருக்கு வரக்கூடிய அவர் சொல்கிற விஷயம், இது எல்லாமே உங்கள் கூட்டணிக்கும் உங்கள் கட்சிக்கும், குறிப்பாக நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக உங்களுக்கும் ஒரு 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 அழுத்தத்தையோ நெருக்கடியோ ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை எப்படி பார்க்கறது இது? இந்த 3 விஷயத்தையும் ஒப்பிட்டு எப்படி? அதான் நான் சொல்லிட்டேன், அவருக்கு எல்லா தரப்பிலும் ரசிகர்கள் இருக்கிறார்கள். நாமும் அவருடைய ரசிகர்களாக இருக்கிறோம். அப்போ எல்லா தரப்பும் அவரால் ஈர்க்கப்பட்டவர்களாக ஏற்கனவே ஒரு களத்தில் இருக்கும்போது, அவர் வந்து ஒரு புதிய களத்தில் வெறும் சினிமா பற்றி மட்டும் பேசலை, அரசியல் பேசுகிறார். அவர் வந்து வெறும் சினிமா நடிகராக மட்டும் இல்லை, இப்போ ஒரு தலைவர் ஆயிட்டார். அவர் ரசிகர் மன்றம் மட்டும் வச்சுக்கல, இப்போ ஒரு கட்சி நடத்துகிறார். அப்போ கட்சி என்று அவர் வந்து விட்ட பிறகு, ஒரு தலைவர் என்கிற இடத்திற்கு அவர் தன்னை அறிவித்து விட்ட பிறகு, அவர் வந்து அரசியல் செய்ய வந்து விட்ட பிறகு, அவர் எங்கள் மீது, திமுக கூட்டணியின் மீது, திமுகவின் மீது, ஆட்சியின் மீது அடுக்கடுக்கான அவதூறுகளை செய்கிறார். கேள்வி வைக்கால் பதில் சொல்லலாம், குற்றச்சாட்டு வச்சா பதில் சொல்லலாம், அவதூறு செய்கிறார். அப்போ அதை கட்டுடைக்க வேண்டிய, அந்த அவதூறை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்படுது. உடனே நாங்கள் ரியாக்ட் பண்ணிட்டா இவங்கெல்லாம் பயந்துட்டாங்க. ஒருத்தர் தைரியமானவரா பயந்தவராங்கிறத எதுங்க காட்டும்? களம்தான் காட்டும். நாங்கள் களத்தை விட்டு விலகிட்டோமா, சரி விஜய் வந்துட்டார், இனி நமக்கு வேலை இல்லை, நம்ம போயிடுவோம். நாளைக்கு ஒரு பிரச்சனைனாலும் நாங்கள் தான் நிற்போம் அந்த களத்தில், விஜய் நிற்க மாட்டார். இன்னைக்கு ஒரு பிரச்சனைனாலும் நாங்கள் தான் நிற்கிறோம், விஜய் நிற்க மாட்டார். நேற்று ஒரு பிரச்சனைனாலும் நாங்கள் தான் நின்னோம். எங்கே பிரச்சனை தமிழ்நாட்டில் யாருக்கு என்றாலும் உடனே களத்திற்கு போவது, போராடுவது, அதை எடுத்து பேசுவது, உலகத்தில் யாருக்கு நடந்தாலும் பேசுவது, நாங்கள தான் நிற்கிறோம். அப்போ களத்தை விட்டு நாங்கள் அப்புறப்படுத்தப்படவில்லை, அப்புறப்படுத்த முடியாது. எங்களை இஷ்யூ தான் வழி நடத்த போகுது. எங்களை இஷ்யூவை வந்து விஜய் எடுப்பாரா கையில்? பாஜக எதிர்ப்பை திமுக கூட்டணியை விட தீவிரமாக அவர் முன்னெடுத்தார்னு காட்டுங்க, நாங்கள் அவரை பற்றி பயப்படலாம். ஆக நம்ம ஒரு அடி பாஞ்சா அவர் 2 அடி 3 அடி போகிறாரு. அப்போ நம்ம அரசியலுக்கு சிக்கல் வந்துருச்சு, ஐயையோ ஆட்டங்காணுது நம்ம அரசியல்னு நாங்கள் பயப்படலாம். அவர் என்ன கையில் எடுத்துட்டாரு? அதான் நான் கேட்குறேன். பிஜேபி எதிர்ப்பில் எங்களை விட என்ன அவர் ஒரு படி மேலே போயிட்டார். அப்போ மேம்போக்கான சில விஷயங்களை செய்து இந்த வாக்குகளை குறிவைக்கிறார். அதுதான். அப்போ நம்ம அதை உடைக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. அவர் வந்து சிறுபான்மையினர் வாக்குகளை உடைக்க வர்றாரு, பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளை உடைத்து அதில் கொஞ்சமாவது ஒரு உடைப்பை ஏற்படுத்தினா இந்த பக்கம் ஒரு சலனத்தை ஏற்படுத்த முடியும், அது வேற சக்திகளுக்கு ஒரு சாதகமான சூழலை உருவாக்கும்னு அவர் நினைக்கிறார், அல்லது அவருக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் நினைக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய அரசியலுடைய பின்னணி என்னங்கிறத பேச வேண்டிய தேவை இருக்குது. அவர் எங்களை பற்றி பொய் சொல்லும்போது அது பொய் என்று சொல்ல வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு ஏற்படுது. இதை கூட நாங்கள் சொல்லக்கூடாதா? சரி, இப்போ நாகப்பட்டினத்தில் கோஸ்டல் ஏரியா மேங்க்ரோவ் காடுகள் வந்து இப்போ இல்லைன்றது 2022 ஆர்டிகல்ஸ்லாம் வந்துருக்கு. அதுதானே பேசுகிற ஒரு அடிஷனல் ஃபோர்ஸாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போ ஃபிஷரிஸ், இப்போ மீனவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஃபிஷரிஸ் காலேஜ் கேட்குறாரு, இதில் என்ன தப்பு இருக்குன்றீங்க? அதாவது ஏதும் ஒன்று இதுவரையிலும் செய்யப்படவில்லை என்றால், அப்படி ஒரு கட்டமைப்பு இதுவரை இல்லை என்றால் அந்த இடத்துல புதுசாக ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த அலையாத்தி காடுகளை மேம்படுத்துவதற்கு பட்ஜெட்டில் மிகப்பெரிய அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதை மேம்படுத்தக்கூடிய வேலையை அரசு செஞ்சுருக்கு. அப்போ ஒன்று நடந்திருக்கும் போது அதை மறைத்து விட்டு ஒன்றுமே நடக்கவில்லைங்கிற தோற்றத்தை ஏன் கொடுக்கணும்? மீன்வள பல்கலைக்கழகம் ஜெயலலிதா அம்மையார் பேரிலேயே நாகப்பட்டினத்தில் இயங்கிக்கிட்டு இருக்குது. அது கடல்சார் பல்கலைக்கழகம் இல்லையா? மீன்வள பல்கலைக்கழகம்னா என்ன, விவசாயம் சார்ந்ததா? அது என்ன நெசவாளர் சார்ந்ததா? அது கடல் சார்ந்த ஒரு துறை தானே அது. அப்போ கடல் சார்ந்த ஒரு மீன்வள பல்கலைக்கழகம் நாகப்பட்டினத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதை கூட நாகப்பட்டினத்திலிருந்து வெளியே அதை கொண்டு போயிடலாம், சென்னை போன்ற இடத்துக்கு கொண்டு போயிடலாங்கிற ஒரு முயற்சி நடந்த போது அது தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கே தான் அது இயங்கணும்னு சொல்லி அது தொடருது. அங்கே அந்த பெயரை, ஜெயலலிதா அம்மா பெயரை அந்த பல்கலைக்கழகத்திற்கு வைப்பதற்கு ஆளுநர் அந்த அரசாணைக்கு கையெழுத்து போடாமல் திருப்பி அனுப்பிட்டார். அதை இந்த அரசு போராடி சட்டமன்றத்தில் அதற்கு மசோதா கொண்டு வந்து அதை வந்து திரும்ப நிறுவுவதற்கான வேலை இந்த அரசு செஞ்சுருக்குது. அது ஜெயலலிதா அம்மா பேர் தானே, போனா போகுதுன்னு விடலை.
அப்போ ஏற்கனவே இங்கே இருக்கிற ஒன்றை ஏன் இல்லைன்னு சொல்கிறீங்க? மத்திய அரசையும் கேட்குற ரயில் ஃபேக்டரி எடுத்துட்டாங்க, அதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உள்ள பிரச்சனை. அதை இப்போ யார்கிட்ட போய் கேட்குறது? லண்டன் கவுன்சிலில் தான் முறையிடணும். இந்த முதலமைச்சர் வெளிநாடு பயணத்தை வந்து அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. முதலமைச்சர் வெளிநாட்டில் முதலீடு பண்ணுறது தான் போயிருக்காரு, முதலீட்டை ஈர்க்க போகல அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சருடைய குடும்பத்தின் மீதுமே வந்து தனிப்பட்ட. நான் தொடக்கத்திலே அண்ணாமலை பாணியில் அவர் போகிறான்னு சொன்னேன்ல, இது யாருடைய பாணி சொல்லுங்க? முதலமைச்சர் 2022 துபாய் பயணம் மேற்கொண்ட போது அண்ணாமலை கமலாலயம் வாசலில் நின்று என்ன சொன்னார்? நிறைய பேப்பர்ஸ்லாம் எடுத்து போட்டார், A4 சீட்டு எக்ஸல் சீட்லாம் எடுத்து போட்டு, பாருங்கள் இந்த கம்பெனி இது வந்து இவருக்கு தான், இவர் காசு தான், இவர் இங்கே போய் இப்படி வருது அப்படி வருதுன்னு எக்ஸல் சீட்லாம் எடுத்து போட்டார்ல. இந்த நிமிடம் வரை அண்ணாமலை அதை நிரூபிச்சிருக்காரா? அவர் கையில் தானே ஈடி இருக்குது, அவங்க கட்சி கையில் தானே எல்லா துறையும் இருக்குது. இந்த நிமிடம் வரை முதலமைச்சருடைய 2022ஆம் ஆண்டு வெளிநாட்டு பயணங்கள் குறித்து பாஜக பிரஸ்ஸை கூட்டி பத்திரிகையாளர் முன்னிலையில் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு இந்த நிமிடம் வரை பாஜக சான்றுகளோட ஒரு முடிவு சொல்லியிருக்கா? அதை நிறுவியிருக்கா? இல்லை, அது அன்னைக்கு செய்தியோட போயிடுச்சு, அவ்வளோதான். அப்போ அன்னைக்கு பரபரப்புக்கு அந்த பயணத்தை கொச்சைப்படுத்துவதற்கு அவங்களுக்கு அன்னைக்கு தேவைப்பட்டது. அது நீங்கள் ஏன் சார் அந்த இதை கையில் எடுக்கிறீங்க? நீங்கள் தான் பாஜகவுடைய கொள்கை எதிரியாச்சே, உங்களுடைய கொள்கை எதிரிங்கள பாஜக. அந்த அவதூறு அரசியலை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க. முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம் முதலீடுகளை ஈர்க்க அல்ல, முதலீடுகளை கொண்டு சேர்க்க. அங்கே கொண்டு போய் இவர் முதலீடு செய்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் சான்று சொல்லுங்கள். விஜய் வந்து பேப்பர் வச்சு தானே படிக்கிறாரு, அதே மாதிரி ஒரு பேப்பரை காட்டட்டும், பாருங்கள், ஒரு சான்று காட்டட்டும். காட்டல, போகிற போக்கில் அடிச்சு விடுறது. இது யார் பாணி? இது யார் பாணி? தமிழ்நாட்டு அரசியலில் போகிற போக்கில் அடிச்சு விடுறது யார் பாணி? நான் இந்த ஒரு அரை மணி நேரம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், எதையாவது ஒன்று நான் போகிற போக்கில் அடிச்சு விட்டேனா? ஃபேக்சுவல் எரராக ஏதாவது சொல்லியிருக்கேனா? யார் மீதாவது அவதூறு பொய் சொல்லியிருக்கேனா? எங்கள் தலைவர் அன்றாட செய்தியாளர்கள் சந்திக்கிறார், ஒரு ஃபேக்சுவல் எரர், ஒரு தவறான தகவல், ஒரு அவதூறான செய்தி, அதெல்லாம் எங்கள் பாணியே கிடையாது. இந்த தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு காலத்தில் அரசியல் கட்சிகளுடைய மேடைகளில் பேச்சாளர்களுடைய பாணியாக இருந்துச்சு. அது கூட இன்னைக்கு வந்து இந்த ஊடகங்களுடைய பெருக்கத்தால் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக பார்த்து பேசணும், கவனமாக பேசணும்னு சொல்லி அந்த மேடைகள் கூட சீராகி வருவதை பார்க்கிறோம். அப்போ ஒரு பக்கம் ஒரு நாகரிக அரசியலை நோக்கி அரசியல் நகரும் போது நீங்கள் வந்து அண்ணாமலை அரசியலுக்கு, RN ரவி அரசியலுக்கு ஏன் போகிறீங்க? அதுதான் நான் திரும்பவும் கேட்குறேன். இது வந்து டிப்பிக்கல் RN ரவி பாலிடிக்ஸ், டிப்பிக்கல் அண்ணாமலை பாலிடிக்ஸ். முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணங்கள் குறித்து அண்ணாமலை என்ன குரலில் பேசினாரோ இன்னைக்கு பேசுறதுக்கு அவர் இல்லை, இவர் பேசுறார். ஜூலை 19 எடப்பாடி பழனிசாமி வேளாங்கண்ணி, நாகை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வந்து நம்பியூர் நகர் மீனவர் மீன்பிடித்தனம் பற்றி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வச்சார். பட் எடப்பாடி குற்றச்சாட்டை விட விஜய் குற்றச்சாட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக இருக்காருன்னு அர்த்தம். எடப்பாடியினுடைய குற்றச்சாட்டுக்கு ஏன் வந்து நாங்கள் இந்த அளவுக்கு பதிலடி கொடுக்கலன்னா, அவர் எந்த பிரச்சனையை சொல்கிறாரோ, நம்பியார் நகரில் மீனவர்கள் ஒவ்வொருவருடைய தலையிலையும் கடன் ஏற்றப்பட்டிருக்கு. அதாவது ஒரு துறைமுகத்தை செய்கிறோம் என்று சொல்லி அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு துறைமுகத்தை அறிவித்து நம்பியார் நகருக்கு நாங்கள் பண்ணித்தரோம்னு சொல்லி நிதியை எப்படி கொடுத்தாங்கன்னா, ஒவ்வொரு மீனவரும் கடனாக கொடுப்போம், நீங்கள் திருப்பி கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம். எங்கேயாவது இப்படி கேள்விப்பட்டிருக்கோமா? நம்பியார் நகர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மீனவர் தலையிலும் பல லட்சம் கடனை ஏற்றி வைத்து போன அரசு அதிமுக அரசு. நாங்கள் இப்போ நான் பட்டியல் போட்டு சொன்ன எந்த திட்டமும் மீனவர் தலையில் ஏற்றப்பட்ட கடன் கிடையாது, அரசு ஒதுக்கீடு செய்து நிறைவேற்றப்பட்டிருக்கிற திட்டங்கள். அதைத்தான் நான் இப்போ பட்டியல் போட்டேன். ஆனால் நம்பியார் நகர் மீனவர்கள் மீது இன்னைக்கு ஒவ்வொருவர் தலையிலும் பல லட்சங்கள் கடன் சுமை இருக்கிறதுனா திட்டத்தை கொடுத்துட்டு நீங்களே கெட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லி கடனாக கொடுக்கப்பட்டது. இப்போ அந்த மீனவர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, இந்த கடனை தள்ளுபடி பண்ணுங்க, எங்களால் கட்ட முடியாது அப்படின்னு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. அதை நாங்கள் இந்த அரசுக்கு சொல்லியிருக்கோம், முதலமைச்சர்கிட்ட நேரடியாக சொல்லியிருக்கோம். முதலமைச்சர் கடந்த மார்ச் மாதம் நாகப்பட்டினம் வந்தபோது நேரடியாக திடுமென அந்த பிரச்சனையை அவர் வண்டியில் போகும்போது சொல்லிக்கிட்டு இருக்கோம், அப்படியா வண்டியை திருப்புங்க அப்படின்னு சொல்லி திட்டமிடாமலேயே, முன்னறிவிப்பு இல்லாமலேயே, அந்த ஊருக்கு வர்றோன்னு கூட சொல்லலாம், முதலமைச்சர் நேராக போய் நம்பியார் நகரில் நின்னார். நின்று அந்த மக்கள்கிட்ட கடற்கரையில் இறங்கி கேட்டார் என்ன பிரச்சனை அப்படின்னு. அந்த மக்கள் இந்த பிரச்சனையை சொன்னாங்க, இதுதான் எங்களுடைய பிரச்சனை அப்படின்னு. யாரால் வந்த பிரச்சனை? எடப்பாடியால் வந்த பிரச்சனை, அதிமுக அரசால் வந்த பிரச்சனை. அதை இன்னைக்கு தீர்க்கக்கூடிய அந்த கோரிக்கையை ஏற்கக்கூடிய இடத்துல இந்த அரசு இருக்கு. கட்டாயமாக செய்வோம்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, செய்யணும்னு நாங்களும் வலியுறுத்திட்டு இருக்கோம். ஒரு நல்ல முடிவு விரைவில் வரும்னு நம்புகிறோம். ஆனால் இது இந்த அரசால் வந்ததில்லை,
இதை செஞ்சது எடப்பாடி. அவர் போய் மீனவர்களுக்கு எதிராக இந்த அரசு செய்தது போல ஒரு தோற்றத்தை கொடுக்குறாரு. அப்போ அது அங்கே மக்களுக்கு தெரியும் யார் ஆட்சியில் இது வந்துச்சுன்னு. அதை நாங்கள் அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை எங்களுக்கு. ஆனால் விஜய் வந்து சொல்கிறது பொய் சொல்கிறார். அதனால இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இதை எப்படி அட்ரஸ் பண்ண போகுது களத்தில்? நீங்கள் இன்னைக்கு அவர் நேற்று பேசிட்டு போயிருக்காரு, இன்னைக்கு எங்களை பார்த்து சொல்லுவீங்க, உங்கள் தொகுதி மக்களுக்கோ இல்லை நாகை மாவட்ட மக்களுக்கோ என்ன சொல்லுங்க? அதாவது அங்கே நடக்கக்கூடிய பணிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பணிகளாக நடக்கும்போது அது வந்து ஒரு தொகுப்பாக தெரியாது மக்களுக்கு கண்ணுக்கு. திடீர்னு பார்ப்பாங்க இந்த பணி நடக்கும், அந்த பணி நடக்கும், இந்த பணி நடக்கும். ஒரு 4.5 ஆண்டு காலத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட அளவில் பணிகள் நடக்கும்போது இந்த ஆட்சி காலத்தில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு ஃபிகராக மக்களுக்கு பார்க்க தெரியாது, பார்க்க மாட்டாங்க எப்போவுமே. அப்போ அதை சொல்லுவதற்கு ஒரு தொகுப்பு வேணும். அது இன்னைக்கு விஜயால் எங்களுக்கு வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். விஜய் வந்து பொய்யா சொல்ல நாங்கள் என்னென்னலாம் செஞ்சுருக்கிறோம், என்னென்ன பணிகள் நடந்திருக்குதுன்னு ஒரு தொகுப்பாக இன்றைக்கி மக்கள்கிட்ட சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு இது. ஆனால் அவர் உண்மையை பேசுனா அது நல்லது, அவருக்கு நல்லது. பொய்யை பேசுனா அது எங்களுக்கு நல்லது. 2026 களத்தில் தாவேக்காக்கும் திமுகவுக்கும் நேரடி போட்டி, வேற யாரும் களத்தில் இல்லை. இதை வந்து இங்கே தம்பி நம்ம ராம் இருக்கார், ராம் சங்கர், அவர் ஓராண்டுக்கு முன்னாடி ஒரு பேட்டி எடுத்தார் என்கிட்ட. அப்போவே நான் சொன்னேன், எதிர்க்கட்சி அரசியலை விஜய் தீவிரப்படுத்தினால் அதிமுக தன்னுடைய இருப்பை இழக்கும். இதுதான் டைட்டிலே. இப்போ திமுகவுக்கும் தாவைக்காவுக்கும் போட்டின்னு விஜய் சொல்கிறாருன்னா அதில் யாருக்கு பிரச்சனை? அதில் திமுக கூட்டணிக்குமா பிரச்சனை இருக்கா? அவர் எந்த கட்சி அங்கே வந்து காலி பண்ணுறாரு? இதை எந்த ஒப்பீனியன் மேக்கர்ஸும் பேச மாட்டாங்க. விஜய் வருகை விசிகாவுக்கு ஆபத்து, விஜய் வருகை திமுகவுக்கு ஆபத்து. அவர் திமுகன்னு ஒன்று இருக்குன்னு சொல்கிறாரு, விஜயே சொல்லாதே நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. விஜய் திமுகன்னு ஒன்று இருக்குன்னு அக்செப்ட் பண்ணி பேசுகிறாரு, அதனுடைய வலிமையை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாரு. அதை எதிர்க்கத்தான் நான் வந்திருக்கேன்னு பேசுகிறாரு. ஆனால் அவர் சார்பில் அவரை விதந்தோதி பேசக்கூடியவங்க பூரா திமுக ஓட்டு தான் போகுது, விசிகே ஓட்டு தான் போகுது. விசிகே ஓட்டு எப்படி போகும்? விசிகே ஓட்டுனா முதல்ல என்ன? விசிகே ஓட்டுனா சினிமா கவர்ச்சியில் வந்த ஓட்டா? விசிகே ஓட்டுனா என்ன? 25 இயர்ஸாக 25 ஆண்டுகளுக்கு மேலாக விசிகே வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன வாக்கு வங்கி? அது ரசிக மனோநிலையில் வந்த வாக்கு வங்கியா? அது அம்பேத்கரியத்தை பெரியாரியத்தை சொல்லி அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் பெற்றிருக்கிற வாக்கு வங்கி. அப்போ எங்கள் வாக்கு வங்கி அவர் பெற்றுட்டு போகணும்னா எங்களை விட தீவிரமாக அம்பேத்கரியம் பேசணும், எங்களை விட தீவிரமாக பெரியாரியம் பேசணும். என்ன பெரியாரியம் பேசிட்டாரு, என்ன அம்பேத்கரியம் பேசிட்டாரு? சீமான் அவ்வளோ தூரம் பெரியாரை போட்டு கொச்சப்படுத்துறாரு. நாங்கள் தான் வந்து தொண்டை தண்ணி வைத்த பதிலடி கொடுத்துட்டு இருக்கோமே தவிர எந்த தாவைக்கா நிர்வாகி வந்து பதிலடி கொடுத்தாரு? எங்கே விஜய் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணாரு? பெரியார் மீது ஒரு மிகப்பெரிய அவதூற சொல்கிறாருல சீமான், என்ன உங்களுடைய பதிலடி? என்ன பதிலடி? கிடையாது. அப்போ பெரியார் அரசியலை என்ன நீங்கள் முன்னெடுப்பீங்க? அப்போ பெரியார் உணர்வாளர்கள் இதில் யார் பக்கம் நிற்பாங்க? இதில் விஜய் பக்கம் நிற்பாங்களா, எங்கள் பக்கம் நிற்பாங்களா? அம்பேத்கரிய உணர்வாளர்கள் யார் பக்கம் நிற்பாங்க? ஒரு அட்ராசிட்டி நடக்குது, ஒரு வன்கொடுமை நடக்குதுன்னா அங்கே களத்துக்கு போகிறது யார்? அந்த மக்களுடைய பிரச்சனையை அரசுக்கு சொல்கிறது யார்? போராட்டம் நடத்துறது யார்? அந்த மக்களுக்கு நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டவரல்ல, நீங்கள் கைவிடப்பட்டவரல்ல, உங்களோட நாங்கள் இருக்கேங்கிற நம்பிக்கை தர்றது யார்? விசிகே தானே தர்றோம். அப்போ எங்களை விட எங்கள்கிட்ட இருந்து அந்த ஓட்டை அவர் வாங்கிட்டு போகணும்னா எங்களை விட அவர் எங்கே அந்த களத்தில் நின்றுருக்காரு? இப்போவும் நிற்கிறாரா? இல்லையே. அப்போது அதான் சொல்கிறேன், திரும்ப ஒரு போலியான பிம்பம் கட்டமைக்கப்படுறது. அந்த ஓட்டை வாங்கிடுவார், இந்த ஓட்டை வாங்கிடுவார். எப்படி வாங்குவாருன்னு வாங்குவதற்கான என்ன அரசியல் அவர்கிட்ட இருக்குது? அதனால் அதெல்லாம் எங்களுக்கு அதை பற்றிலாம் பிரச்சனையே கிடையாது. நாங்கள் அவருக்கு பயந்தோ அவர் எங்கள் ஓட்டை வாங்கிடுவார்னோ அப்படிலாம் நாங்கள் வந்து பேசலை. எங்கள் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்கிறோம், அவ்வளோதான். நன்றி, மிக்க நன்றி. ஆமா, அப்போ திமுகவுக்கு மாற்று தாவேக்கா தான். திமுக வெர்சஸ் தாவேக்கா, திமுகவா தாவேக்காவா தான், அதுதான் இனி தமிழ்நாடு அரசியல்னு விஜய் பேசுகிறாரு. திரும்ப பேசுகிறாருன்னா அந்த இடத்துல அவர் யாரை காலி பண்ணுறாரு? அதிமுக என்கிற கட்சியவே அவர் காலி பண்ணுறாரு. அதிமுக என்கிற கட்சியை அதிமுக உள்ளே பலர் காலி பண்ணிட்டாங்க. பிஜேபி தன் பங்குக்கு பாதி காலி பண்ணிருச்சு. இப்போ விஜய் வந்து திமுகவுக்கு எதிர் நான் திமுக எதிர் அரசியலை தான் கூர்மைப்படுத்துகிறேன்னு சொல்லுவதன் மூலம் திரும்ப டிஎம்கே வெர்சஸ் டிவிகே என்று அவர் பேசுவதன் மூலம் அதிமுக என்கிற ஒரு மாபெரும் கட்சி,
தமிழ்நாட்டை அதிக முறை ஆண்ட கட்சி, ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்ற மாபெரும் தலைவர்களால் வழிநடத்தப்பட்ட கட்சி, இன்றைக்கும் களத்தில் மிகவும் உயிர்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த தொண்டர்கள் வந்து ரொம்ப ஆக்டிவானவங்க, ரொம்ப விசுவாசமானவங்க. அந்த சின்னத்துக்குன்னு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. இதெல்லாம் யாருமே டிஸ்பியூட்டே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்றைக்கி சிதறி போயிருக்கு. ஒரு ஒழுங்கான தலைமை அமையாமல், ஒரு ஒருங்கிணைந்த தலைமையின் கீழே இப்போ ஓரளவுக்கு திரண்டிருக்கிற அந்த தலைமையும் பிஜேபி முடிஞ்ச அளவுக்கு அங்கே உள்ள வச்சே ஆட்களை எடுத்து அதை டிஸ்மேண்டில் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் மிஞ்சி இருக்கிறதையும் விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ மிஞ்சி இருக்கிறதும் எப்படி, அது திமுக எதிர்ப்பில் தானே மிஞ்சி இருக்குது. திமுக வெர்சஸ் அதிமுக என்கிற அந்த எதிர் அரசியலில் தான் எடப்பாடி தலைமையில் ஒரு 20 விழுக்காடு வாக்கு என்கிற அளவுக்கு அது மிஞ்சி இருக்கு. இப்போ திமுக எதிர் அரசியலை விஜய் கூர்மைப்படுத்த எந்த கட்சிக்கு ஆபத்து, எந்த கட்சியினுடைய இருப்பு கேள்விக்குறியாகும், எந்த கட்சி திமுகவுக்கு எதிர் என்று முன்னிறுத்தப்படும்? அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிமுக தான் தன்னுடைய இருப்பை இழக்கும். அப்போ ஒப்பீனியன் மேக்கர்ஸ் இப்படி பேசுங்க, விஜய் வருகையால் அதிமுகவுக்கு ஆபத்துன்னு பேசுங்க, விஜய் வருகையால் அதிமுக செல்வாக்கு இழக்கும்னு பேசுங்க, விஜய் வருகையால் அதிமுக தன்னுடைய தன்மை இழக்கும்னு பேசுங்க. அதுதானே சரியா இருக்கும். ஆனால் அவங்களுக்கு உண்மை தெரியுது. விஜய்னு ஒருத்தர் எமர்ஜானா, டிவிகேன்னு எமர்ஜானா, டிஎம்கேக்கு எதிராக அது எமர்ஜானா, அது டிஎம்கேக்கு எதிராக ஏற்கனவே எமர்ஜாக இருந்த ஒரு கட்சியை தான் காலி பண்ணும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுமே இங்கே வந்து வேற ஒரு கருத்தை, ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அது வந்து காலம் அதை உணர்த்தும். முதல்ல விஜய் வந்து தேர்தலில் போட்டியிடட்டும். முதல்ல அதுவே அதிமுக இடத்தையே அவர் பிடிப்பாராங்கிறதும் தேர்தல் என்ன தான் தெரியும். அதுவும் வந்து தேர்தலை பார்க்கணும். நம்ம இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் திமுக கூட்டணிக்கு இவ்வளோ ஓட்டு, திமுகவுக்கு இவ்வளோ ஓட்டு, திமுக கூட்டணியில் கூட ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இவ்வளோ ஓட்டு இருக்கு, அதிமுகவுக்கு இவ்வளோ ஓட்டு இருக்கு, பிஜேபிக்கு இவ்வளோ ஓட்டு இருக்கு, நாம் தமிழருக்கு 8 விழுக்காடு ஓட்டு இருக்குங்களாம் தேர்தலில் போட்டியிடாமலேயே பெர்செப்ஷன் அடிப்படையில் எல்லாம் சொல்லப்பட்டதா? இந்த விழுக்காடுங்கிறது எப்படி வந்துச்சு? இந்த விழுக்காடுங்கிறது தேர்தலில் போட்டியிட்டதுனால வந்துச்சு. ஆனால் ஒரு கட்சிக்கு மட்டும் தேர்தலையே போட்டியிடாமல் ஒருத்தர் 15ங்கிறாரு, ஒருத்தர் 20ங்கிறாரு, ஏன் 50ன்னு சொல்லுங்க. அதில் ஏன் வஞ்சனம் பண்ணுறீங்க? விஜய் 50 விழுக்காடு ஓட்டு வாங்குவார்னு ஏன் சொல்ல மாட்டீங்க? நீங்கள் சொல்கிறத முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அதே 10 எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? அது என்ன 15 எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? அது என்ன 20? ஏன் 50 சொல்லுங்கள்? இல்லை 80 விழுக்காடு வாக்குப்பதிவு ஆனால் 80மே விஜய்க்குன்னு கூட சொல்லலாமே. ஏன்னா அவர் தான் ப்ரூவ் பண்ணல. இப்போ ப்ரூவ் பண்ணாத ஒருவருக்கு நீங்கள் எப்படி ஒரு ஃபிகரை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? எந்த கட்சிக்கு இப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க? திமுகவுக்கு 40 விழுக்காடு தேர்தலில் போட்டியிடாமலேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? நாம் தமிழருக்கு 8 விழுக்காடு தேர்தலில் போட்டியிடாமலே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? தேர்தலில் போட்டியிட்டு வாங்கினது தானேங்க சொல்கிறீங்க. எல்லா கட்சிக்கும் அப்படி தான் சொல்லி கொண்டிருக்கிறோம் என்னும்போது தாவேகாவுக்கு மட்டும் ஒரு தேர்தலை கூட, ஒரு இடைத்தேர்தலை கூட அந்த கட்சி சந்திக்காமல் இருக்கும்போதே 15ங்கிறீங்க, 20ங்கிறீங்க, 25ங்கிறீங்க. முதல்ல அது 25, 15, 5, 2, 1 இல்லை நோட்டாக்கு கீழையா? எலெக்ஷன் சந்திக்கட்டும். சந்தித்த பிறகு எது உண்மையோ அதை நம்ம பேசுவோம். நன்றி.